அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் என் கண்ணோடு கலந்துவிடு. குரல் அனிதா காளிராஜ். அத்தியாயம் 7. தேகம் யாவும் தீயின் தாகம், தாகம் தீர நீதான் மேகம். கண்ணுக்குள் முன்னை வைத்து யார் தைத்தது? தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. கொஞ்சம் பொறு, கொஞ்சம் இரு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன். மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன். மறுநாள் கல்லூரிக்கு சென்று பணத்தை கட்டி ரசீது வாங்கி கொண்டவன் அந்த மாத இறுதியில் கல்லூரி திறக்கவிருப்பதாக அங்கிருந்த அதிகாரி கூறியதும் சரியென தலையாட்டி விட்டு வந்தான். சிறு வயதிலிருந்து வயல்களில் தோட்டம் தோப்புகளிலும் வலம் வந்தவனுக்கு விவசாயத்தின் மீதுதான் ஆர்வம், ஆசை அனைத்துமே. அதனால் கல்லூரியிலும் பிஎஸ்சி அக்ரி படிப்பை தேர்வு செய்திருந்தான். சுப்புலட்சுமியை தவிர அந்த வீட்டில் அனைவருக்கும் திவாகர் கல்லூரிக்கு செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மாத இறுதியும் வந்துவிட அன்று திவாகரன் கல்லூரிக்கு செல்லும் நாள். காலையில் விரைவாக எழுந்து குளித்துவிட்டு தலையை துவட்டியபடி தன் அறைக்குள் நுழைந்தவன் ஊதுபத்தியின் மனத்தை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான். அங்கே கருநீல தாவணியில் ஈர தலைமுடியில் சுற்றப்பட்டிருந்த துவாலையை எடுக்கக்கூட மறந்து அவனது அன்னையின் படத்தின் முன்பு விளக்கேற்றி வைத்து கொண்டிருந்தாள் அம்பரி. மனம் முழுவதும் நிம்மதியில் நிறைய மெல்ல நடந்து சென்று தானும் அவள் அருகே நின்று கொண்டு அன்னையை வணங்கினான். மாமா, நீங்கள் நினைத்தபடி இன்று கல்லூரிக்கு செல்லப் போகிறார் அத்தை. அவர் நினைக்கும் அனைத்தும் நடந்து வாழ்க்கையை முழுதிற்கும் அவர் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும் என்று அவள் வேண்ட, அம்பரி, என்னுடன் இருப்பது நீங்கள் எனக்கு துணை இருப்பது போல தோன்றுகிறதம்மா. இன்று வரை அவள் எனக்கு செய்திருக்கும் அனைத்து உதவிக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அவள் என்றைக்கும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அவனும் மாறி மாறி வேண்டிக் கொண்டு திரும்பினர். என்ன பரி, நீயும் சீக்கிரம் எழுந்து விட்டாயா என்று வினவியவனிடம், ஆமாம் மாமா, இன்று நீ கல்லூரிக்கு செல்கிறாய் அல்லவா, அதனால்தான் என்றவள் ஒரு நிமிடம் தயங்கி, மாமா, நான் உனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன். மறுக்காமல், முக்கியமாக என்னை திட்டாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். செய்வாயா என்று கேட்டாள். பரிசா என்று சிரித்தவன், சரிடி குள்ளச்சி, திட்டமாட்டேன், உன் பரிசை கொடு என்று கூற மகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்று படுக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை எடுத்து வந்தாள். என்னவென்று வாங்கி பார்த்தவன் அதில் 5 செட் சட்டை பேண்ட்டுகள் இருப்பதைக் கண்டு, என்ன பரி இதெல்லாம்? யார் இதையெல்லாம் வாங்க உனக்கு காசு தந்தது என்று அதட்டினான். பார்த்தாயா, திட்டுகிறாயே. நான் வாங்கவில்லை மாமா, அப்பத்தாதான் கல்லூரிக்கு சீருடை இல்லை என்று விட்டானே உன் மாமன், அவனுக்கு நல்ல துணியாக 4 வாங்கலாம் என்று சொன்னது. நானும் அப்பத்தாவும் தான் தேனிக்கு சென்று இதையெல்லாம் வாங்கினோம். ஆனால் மாமா, இந்த மெரூன் நிற சட்டை நான் வாங்கினேன். போன வாரம் வாழைத்தோப்பில் 100 இலை அறுத்ததற்காக அப்பா எனக்கு 500 ரூபாய் தந்தார். அதை வைத்து இந்த சட்டை தான் வாங்க முடிந்தது மாமா என்று மெல்லிய குரலில் கூறியவளிடம் நன்றாக முறுவலித்து சட்டையை மெல்ல வருடி தேங்க்ஸ் குள்ளச்சி என்று கூறினான். சிரித்து கொண்டே அவன் மறுபுறம் திரும்பியதும் மாமா என்று அவள் மீண்டும் அழைக்க, என்ன என்று வினவியவனிடம், இந்த சட்டையை இன்று அணிந்து கொண்டு செல்கிறாயா என்று தயங்கி தயங்கி வினவியவளிடம் சிரித்தபடி சரியென தலையாட்டினான் அவன். அவன் உடை மாற்ற சென்றதும் இவள் விரைவாக சென்று காலை சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்தாள். கிரீம் நிற பேண்ட்டும் மெரூன் நிற சட்டையும் அணிந்து தலைவாரி 2 புருவங்களுக்கும் மத்தியில் குங்குமம் இட்டிருந்தான். தட்டை ஏந்தி கொண்டு அவன் அறையை நோக்கி வந்தவளை கண்டு அவன் புன்னகை செய்ய, நன்றாக இருக்கிறதா என்று கேட்க, விழி விரித்து அவன் புன்னகையை கண்டவளுக்கு அந்த வெண் பற்களும் இதழ் விரித்து அவன் சிந்திய புன்னகையும் ஏதோ செய்தது. தயங்கியபடி தலை குனிந்தவள் என்று தலையாட்ட அவள் கையில் இருந்ததை கண்டவன், என்ன இது பரி, நான் வெளியே சாப்பிட்டு கொள்ள மாட்டேனா, ஏன் சிரமப்படுகிறாய் என்று கடிந்து கொள்ள, வெளியே ஏன் சாப்பிட வேண்டுமாமா, உடம்பு கெடுவதோடு மட்டுமல்லாது வீண் செலவுதானே. உன்னை சாப்பிட வைப்பதை தவிர எனக்கு பெரிய வேலை ஒன்றுமில்லை, சாப்பிடு என கூறி அவனை அமர செய்து சாப்பிட வைத்து அனுப்பினாள். புது நண்பர்களுடன் சிறந்த ஆசிரியர்களுடனும்
கல்லூரிக்கே உரிய கலாட்டாக்களுடனும் மகிழ்ச்சியுடனும் திவாகரனின் கல்லூரி வாழ்க்கை இனிதே தொடங்கியது. மாணிக்கம் மாமாவுடன் வார கடைசியில் வேலை செய்து கொண்டு அதில் வரும் பணத்தை தனது சொந்த படிப்பு செலவிற்காக உபயோகித்து வந்தான். வீட்டில் இருக்கும் சமயங்களில் குமரன் தேன்மொழி அம்பரிக்கு படிப்பு சொல்லித் தருவான். வழக்கம் போல் குமரன் சிறிது கவனத்துடன் அவன் சொல்லித் தருவதை மனதில் ஏற்றுக்கொள்வான். மற்ற இருவரும் கடனே என்று புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு அவன் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருப்பர். இருவர் தலையிலும் குட்டு வைத்து கணக்கு சொல்லிக் கொடுப்பான். சிறிது நேரம் பொறுத்து பார்க்கும் இருவரும் அவன் அசந்த நேரம் பார்த்து பையை தூக்கி கொண்டு ஓடிவிடுவர். மறுநாள் அவன் கையில் மாட்டும் போது பிரம்படி கொடுப்பான். அன்றும் அப்படித்தான். மறுநாள் கணக்கு பரீட்சை என்று மூவரும் அமர்ந்து அவனிடம் பாடம் கற்றுக்கொண்டிருந்தனர். திவாகரனுக்கும் அந்த வருடம் கடைசி செமஸ்டர் என்பதால் தானும் ஒரு புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்தான். மூவரும் 5 கணக்குகளை கொடுத்து இதை முடித்துவிட்டுத்தான் மூவரும் நகர வேண்டும் என்று அவன் கூறிவிட அமைதியாக அமர்ந்து எழுதி கொண்டிருந்தனர். அம்பரியின் பார்வை அடிக்கடி நோட்டில் முகத்தை புதைத்து விடுபவள் போன்று குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்த தேன்மொழியின் மீது படிந்து கொண்டிருந்தது. எல்லா கணக்கும் தெரிகிறதா? அமைதியாக எழுதுகிறாளே என்று புலம்பியபடி அவளது நோட்டை எட்டி பார்த்து கொண்டிருந்தவளின் தலையில் நங்கென்று குட்டினான் திவாகரன். எழுந்து போய் அங்கே உட்கார் போடி என்று அவன் அதட்டியதும் தலையை தடவியபடி முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு தூரமாக சென்று அமர்ந்தாள். குமரன் முதலில் அனைத்து கணக்குகளையும் எழுதி முடித்து அவனிடம் சென்று கொடுத்தான். அவன் சரியாக செய்திருக்கிறாயாடா என்று பாராட்டியதும் மேலும் தனது சந்தேகங்களையெல்லாம் கேட்டு முடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டான். அதன்பின் சில நிமிடங்கள் கழித்து எழுந்த தேன்மொழி அவன் அருகே தயங்கி தயங்கி சென்று நோட்டை நீட்டலாமா வேண்டாமா என்று பயந்து ஒரு வழியாக மெல்ல அண்ணா என்று அழைத்து தான் எழுதியதை கொடுத்தாள். அவன் கொடுத்த 5 கணக்குகளில் 3ஐ மட்டுமே சரியாக செய்திருந்தாள். அடுத்த 2 கணக்குகளையும் அவன் அவளுக்கு மீண்டும் சொல்லிக் கொடுத்ததும் புரிந்தது போல் தலையாட்டிவிட்டு நாளை பரீட்சையில் சரியாக செய்துவிட வேண்டும், சரியா? இப்போது கிளம்பு என்று அவன் கூறியதும் விட்டால் போதுமடா சாமி என்று ஓடிவிட்டாள். கடைசியாக ஒரு கணக்கை கூட ஒழுங்காக முடிக்காமல் தலையை சொரிந்து கொண்டு அமர்ந்திருந்தது அம்பரி மட்டுமே. நீ எப்போது எழுந்து வருகிறதா என்று பார்ப்போம் என்பது போல் அவளை முறைத்துவிட்டு அவன் தன் புத்தகத்தில் தலையை புதைத்து கொண்டான். மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தவளை வள்ளியம்மை, அம்பரி, உங்க ஐயனுக்கு தேங்காய் துவையல் அரைக்கணும், நீயே வாராசாத்தி என்று குரல் கொடுக்க, இதோ வருகிறேன் அப்பத்தா என்று வேகமாக பையை தூக்கி கொண்டு ஓட பார்த்தவளின் கையை அழுத்தமாக பற்றியவன், எழுந்து அம்மத்தா, அவளுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கிறது, நீங்களே இன்று அரைத்து கொள்ளுங்கள் என கூற சரி ராசா என்று சென்று விட்டார். கிடைத்த ஒரு வாய்ப்பும் கை நழுவி போனதால் அம்பரிக்கு அழுகையே வந்தது. வெடுக்கென கையை இழுத்து கொண்டு போய் மறுபடி அமர்ந்தாள். ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் போதும் அவள் முகத்தை கண்ட திவாகரனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. நோட்டையும் அவனையும் அழுகை முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். வளர்ந்து குமரியாகி விட்டாள். ஆனால் இன்னமும் படிப்பதற்கு கண்ணீர் விடத்தான் செய்கிறாள். ஒரு முடிவிற்கு வந்தவனாக எழுந்து அவள் அருகே சென்று நோட்ட கொடிடி என்றான். அவளும் எழுந்து நின்று சற்று தயங்கி அவனிடம் நீட்டினாள். முதல் கணக்கை தட்டு தடுமாறி ஆரம்பித்திருந்தவள் விடையை மட்டும் சரியாக எழுதியிருப்பதைக் கண்டு, என்னடி இடையில் தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாய், மனப்பாடம் செய்துவிட்டாய் என்றவனுக்கு பதில் கூறாமல் தாவணியை சுருட்டி கொண்டு தலைகுனிந்து நின்றிருந்தாள். அந்த ஒரு கணக்கை மட்டும்தான் புத்தகத்தில் இருந்தபடி கொடுத்திருந்தான். மற்ற அனைத்தும் அவன் சொந்தமாக தந்தது. அதனால் அந்த ஒரு கணக்கிற்கான விடையை மட்டும் சரியாக எழுதிவிட்டாள். வந்த சிரிப்பை அடக்கி அவளை முறைத்தவன், திருட்டு கழுத, விடையை மட்டும் மனப்பாடம் செய்து எழுதிவிட்டு மற்றவற்றை இப்படி கிறுக்கி வைத்திருக்கிறாய் என்றபடி அவளது கையை கிள்ள போனான். அவன் கிள்ள வருவதைக் கண்டு அவள் வேகமாக கையை பின்னிழுத்து கொள்ள, மஞ்சள் நிற பாவாடை தாவணியை மீறி பொன் மஞ்சளாக தெரிந்த இடையில் பதிந்தது அவன் கரம். இதை சற்றும் எதிர்பாராததால் அவன் தடுமாறி போக, அம்பரியோ துள்ளி விலகி மறுபுறம் திரும்பி நின்று கொண்டாள். சாரி பரி, தெரியாம பட்டுவிட்டது என்று கூறியபடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவள் அருகே வந்தவன் கீழே இருந்த பையை பாராமல் தடுக்கி அவள் மீதே சரிய, எதில் இருந்த துணி உலர்த்தும் கம்பியின் மீது மோதி விடுவாளோ என பயந்து ஒரு கையால் அவளை தன்னோடு அணைத்து மறு கையால் கம்பியை இறுக பற்றினான். அடுத்தடுத்து நடந்து போன தாக்குதல்களை சமாளிக்க முடியாத அம்பரி நடுங்கி போய்
அவனிடம் இருந்து வேகமாக விலகி ஓடிச் சென்றாள். அவளது கொலுசொலி தேய்ந்து மறைந்து போனதும் மறுபுறம் திரும்பி நின்றவனுக்கு அவளது மென்மை ஏனோ புரியாத சுகத்தை கொடுத்தது. கம்பியை பற்றியபடி அவளை இறுக பற்றியதும் அவளிடமிருந்து புறப்பட்ட சிகைக்காய் வாசனையும் மஞ்சள் வாசனையும் நுகர்ந்தவனுக்கு அன்னையின் நினைவு வந்தது. தந்தை இறக்கும் முன் அன்னையும் இப்படித்தான் மஞ்சள் சிகைக்காய் வாசனையுடன் தான் இருப்பாள். அவள் மடியிலும் மாரியிலும் சாய்கையில் இதே வாசனையிடம் மையத்தான் அவன் நுகர்ந்திருக்கிறான். கண்மூடி அந்த வாசனையை நினைவிற்கு கொண்டு வந்தவனுக்கு மனக்கண்ணில் தன் மார்பில் சாய்ந்த அம்பரியின் மென்மையே நின்றது. என்ன இது? ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகிறது? இதுவரை அவளை தொட்டதே இல்லையா என்ன? ஏன் இப்போது மட்டும் அவளது ஸ்பரிசமும் வாசமும் வித்தியாசமாக தோன்றுகிறது என்று குழம்பி போனவனை மேலே யோசிக்க விடாமல் வள்ளியம்மை குரல் அழைத்தது. அவளது பையையும் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு கீழே சென்றவன் மேஜையில் வைத்துவிட்டு சாப்பிட அமர்ந்தான். தனக்கு பரிமாறிய வள்ளியம்மையிடம் அவள் சாப்பிட்டாள் அம்மத்தான் என்று விசாரிக்க, நீ சாப்பிட்டு போனது புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா ராசா என்று அவர் கூறியதும் மேலே எதுவும் பேசாமல் உண்டு முடித்தான். அடுத்த 2-3 நாட்களுக்கு அவனால் அம்பரியை காண முடியவில்லை. அவள் எதிரே வந்தால் கூட தலையை குனிந்து கொண்டு வேறுபுறம் சென்றான். ஏனோ முன்னை போல் அவனால் அவளை நிமிர்ந்து பார்க்கவும் இயல்பாக பேசவும் முடியவில்லை. இப்படியாக சில மாதங்கள் செல்ல, ஒரு நாள் காலை அம்பரியை பள்ளிக்கு அழைத்து செல்ல வாசலில் சைக்கிளுடன் குமரன் காத்திருந்தான். தனது கல்லூரியின் 2ஆம் வருடத்தின் பாதையில் இருந்த திவாகரன் கல்லூரிக்கு செல்வதற்காக வெளியே வந்தான். குமரா, என்னடா பள்ளிக்கு செல்லாமல் இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவியவனிடம், அது வந்து நான் அம்பரியை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் மாமா என்றான். குள்ளச்சிக்கு துணையா? அவளே 10 பேருக்கு துணை போவாள். நீ என்னடா அவள் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்கிறாய்? என்ன நடந்தது என்று விசாரித்தான் அவன். அது வந்து மாமா என சற்று தயங்கியவன், என் வகுப்பில் படிக்கும் மாணவன் ஒருவன் அம்பரியை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். தினமும் அவள் பள்ளி வரும் வேளையில் பின்தொடர்ந்து கொண்டு தொல்லை கொடுக்கிறானாம் என்று தொடங்கியவனிடம், குள்ளச்சி சும்மா விட்டிருக்க மாட்டாளே என்று இடைபுகுந்தான் அவன். அவள் சும்மா விடவில்லைதான் மாமா. கல்லை எடுத்து எரிந்து அவன் மண்டையை உடைத்து விட்டாள். அவன் பெரிய வகுப்பு மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து கலாட்டா செய்து அவளை மிரட்டிவிட்டு போய்விட்டானாம். அதனால் அவள் கொஞ்சம் பயந்து போய் விட்டாள். நான் என் நண்பர்களின் மூலமாக தெரிந்து கொண்டு அவளிடம் விசாரித்தேன். அவள்தான் என்னை துணைக்கு வர சொன்னாள் மாமா என்று முடித்தான் அவன். ஓ, இவ்வளவு நடந்திருக்கிறது? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாளா பார் கொள்ளச்சி, வரட்டும் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டவனை அம்பரியின் கொலுசொலி கலைத்தது. போகலாமா குமரா என்றபடியே அவனது சைக்கிளின் பின்னே அமர்ந்தவள் மெல்ல நிமிர்ந்து திவாகரனை பார்க்க, அவனோ அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். ஏன் முறைக்கிறான்? இந்த லூசு குமரன் உளறி வைத்திருப்பானோ என்று எண்ணமிட்டபடி பரபரவென நகம் கடித்து கொண்டிருந்தவள், ஏய் இறங்குடி என்றான் திவாகரன். சட்டென சைக்கிளை விட்டு இறங்கியவள் என்னவென்றவன் முகத்தை பார்க்க, அவன் குமரனிடம், குமரா நீ கிளம்பு, இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூற குமரன் சென்று விட்டான். தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவள் அருகே வந்தவன், என்ன விழித்து கொண்டு நிற்கிறாய், ஏறடி என்று அதட்ட வேகமாக அமர்ந்து கொண்டாள். வழியில் இருந்த கரும்பு தோட்டத்தின் வெளியே நின்றிருந்த ஒரு 15 வயது விடலையை கண்டவன், இவனா என்று அம்பரியிடம் விசாரிக்க அவள் ஆமாம் என்றாள். சைக்கிளை நிறுத்திவிட்டு அவன் அருகே சென்றான். புதியவன் ஒருவனுடன் அம்பரி வருவதை கண்டதுமே ஓடி செல்ல எத்தனித்தவன் அவனை அருகே கண்டதும் வெளிரி போனான். நெடுநெடுவென பனைமரம் போல் உயரமாக வளர்ந்திருந்தவனை கண்டதும் அவனுக்கு தொண்டை வறண்டு போனது. நீதான் இவள் பின்னாடியே சுற்றி தொந்தரவு கொடுக்கிறாயா? ஏண்டா பெரிய வகுப்பு பையங்களை அழைத்து வந்து மிரட்டுகிறாயாம் என்றவன் அங்கென்றவன் தலையில் குட்ட அம்பரி கிளுக்கென்று சிரித்தாள். இல்லை அண்ணா என்று பம்மியவனின் சட்டையை பற்றி, ஏண்டா நீ கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யும் முனியாண்டியின் மகன்தானே? அட பாவி, உன் தந்தை உன் படிப்பிற்காக பகல் இரவு என பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார். நீ பொறுக்கித்தனம் பண்ணி கொண்டு திரிகிறாயா என்று அவன் முதுகிலேயே போட, அண்ணா விட்டுருங்கண்ணா, இனி அவ பின்னாடி சுத்த மாட்டேனா என்று கெஞ்சியவனிடம், உன்னை உங்க ஐயாவிடம் சென்று விட்டு வருகிறேன், அவர் பேசிக்கொள்ளட்டும் வாடா என்று இழுத்தவனின் கையை பற்றி, இனி வரமாட்டேன் அண்ணா, ஐயா கிட்ட சொல்ல வேண்டாம் என்று அவன் கண்ணீர் வடிக்கவும், சரி இனி இவள் பின்னே நீ திரிவதை நான் பார்த்தேனானால் காலை ஒடித்து உன் ஐயனிடம் சென்று போட்டு விடுவேன், சரியா என்று மிரட்டி அனுப்பி வைத்தான். அவன் சென்றதும் சிரிப்பு மாறாமல் நின்றிருந்த அம்பரியின் அருகே வந்தவன் அவளை முறைத்து, என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குது உனக்கு? எவ்வளவு பிரச்சனையா இருக்குது? நீ ஒரு வார்த்தை என்னிடம் கூறினாயா?
எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் முதலில் கூறுவாய். இப்போது என்னடி புதிதாக குமரனை துணைக்கு அழைத்துக் கொள்கிறாய்? இனியொரு முறை என்னிடம் நீ எதையும் மறைத்தாய் என்று தெரிந்தது கண்ணை நோண்டி விடுவேன் என்று அவன் மிரட்ட கலகலவென சிரித்தாள் அவள்.